மறக்க முடியா இரவுகள். அன்ஃபர்காட்டன் நைட்டோட எபிசோட் நம்பர் 4ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? இதுவரைக்கும் என்னலாம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்மும், காமோனும் மீட் பண்ணியிருப்பாங்க. காமோன் வந்துட்டு கிம்ம வந்து வீட்ல என் கூடயே வந்து தங்கியிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த டேனி வந்து செர்ரி மூலமா எப்படியாச்சும் அவங்க கூட என்னாச்சும் கான்டாக்ட் கிடைக்குமா? அவன் என்னென்ன பிளான் பண்றான், காமோன் பிளான் பண்றான் அப்படிங்கிறத அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் செர்ரி வந்து ஃபுல்லும் வந்து நம்ம காமோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாரி இருப்பா. இல்லைங்களா? அதோட முடிச்சிருக்கும் லாஸ்ட் எபிசோடோட பார்ட் 1. எபிசோட் நம்பர் 4ஓட பார்ட் 1 பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 2 கன்டினியூ பண்ணலாங்களா? எடுத்தோனயே வந்து நம்ம காமோனோட வீட்ட காமிக்கிறாங்க. சோஃபால வந்து நம்ம கிம் வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம காமோன் வந்து குளிச்சுட்டு வராரு டவல் கட்டிட்டு. அப்படியே என்ன ஆகுது, இவரையும் பார்த்துட்டே போறான். போயிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். நம்ம கிம்மோட பார்வை வந்து அப்படியே அவன் முதுக பார்த்து திரும்புது. பார்த்துட்டு காமோனோட முதுகுல பார்த்தீங்கன்னா, பெரிய புலியோட படம் வந்து பச்சை குத்தியிருப்பான். அப்புறம் என்னாகும், அவன் அப்படியே சைட்ல பார்ப்பான். அதுக்கப்புறம் மொத்தமா வந்துட்டு பார்ப்பான் கிம் வந்துட்டு. என்னம்மா டேட்டூ போட்டிருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சில. இத வந்து நம்ம காமோன் நோட் பண்ணிட்டு, அ திருப்பி கேள்வி கேட்பேன். "என்ன? ஏதோ கேள்வி கேட்கணும் போல இருக்கே! என்ன கேளு?" அப்படிங்கும்போது, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு துணி மாத்துங்க. அப்புறம் பேசலாம்." அப்படிங்கும்போது, "இல்ல சும்மா நீ கேளு." அப்படிங்கும்போது காமன் சொல்லுவாரு. கிம் இருந்துட்டு, "அ இல்ல ஒரு ஆர்வத்துல தான் நான் கேட்குறேன். அ இந்த மாஃபியா ஆகணும்னா என்ன டாட்டூ எல்லாருமே போட்டுருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிம் வந்து அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா என்ன மாரியே யோசிக்கிறா. நானும் பார்த்தாச்சு. எந்த மாஃபியா இருக்கட்டும், எடுத்தோனையா பார்க்கட்டும் உடம்பெல்லாம் பச்சை குத்திருக்காங்க. பாவம் உத்துனூண்டு ஒரு டாட் வச்சு பச்சை குத்துனாவே அப்படி வலிக்குது. உடம்பெல்லாம் எப்படிதான் குத்திக்கிறாங்க இந்த பசங்க. அதுவும் இந்த மாஃபியா ஆகணும்னா அச்சச்சோ! பாவம்ல எனக்கு அத நினச்சா ரொம்ப ஃபீலா போச்சு. ஓகே, கதைக்கு வருவோம். அப்புறம் என்னாகும், நம்ம காமன் பார்த்து சிரிச்சுட்டு, திரும்பி நம்ம கிம்ம பார்த்து திரும்பி பாதி வழி நின்னுட்டு கேட்குறாரு. "அ அவ்வளோதானா?" அப்படின்னோன்னே, கிம் வந்துட்டு, அப்படிங்கும்போது, இல்ல காமான் வந்துட்டு சொல்றாரு. இல்ல நான் கூட நெனச்சேன், எங்க நீயும் நானும் சேர்ந்து இன்னொருக்கா குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன்னு நெனச்சேன்." அப்படிங்கும்போது, நம்ம கிம் வந்துட்டு, "பேச்ச மாத்தாதயா, சொல்லுயா" அப்படிங்கிற ரேஞ்சில செல்லமா வந்து சொல்றான். அதுக்கப்புறம் கிம் இருந்துட்டு கிம் கிட்ட காமன் வந்து சொல்றாங்க. இந்த இது வந்து டேட்டூ வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ்ல தான் நான் போட்டேன். இந்த இது போடும்போது எனக்கு வயசு 18. அப்ப நான் எந்த ஒரு பிஸ்னஸ்லயுமே இது ஆகல. என்னோட தனிப்பட்ட விருப்பத்தினால தான் இந்த டேட்டூ போட்டேன். சரியா? அவ்வளோதான். ஆ அ வேற என்னாச்சு கேட்கணுமா நீ என்ன? அப்படிங்கும்போது, ஆ இல்லல்ல. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே அழகா போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உங்கள ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு இந்த புலின்னா ரொம்பவே பிடிக்குமா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிம் வந்துட்டு கிம் பக்கத்துல காமன் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு சோஃபால. "இங்க பாருங்களேன், என் கையில இங்க கூட போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மணிக்கட்ட காமிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட அவன் கண்ணு முன்னாடியே வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்கான் கிம்மு. அதுக்கப்புறம் காமன் வந்து சொல்றாங்க, "அ சரி பிடிக்கும். என்கிட்ட செல்ல பிராணியா ஒரு புலியே இருக்கு." அப்படின்னோன்னே, அ கிம் வந்துட்டு, "என்ன? புலியா?" அப்படிங்கும்போது, "ஆமா. ஆனா உன்னோட இந்த அழகான கையில அதோட கூர்மையான நகங்கள வச்சு கீறக்கூடாது, எடுத்துக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உன்ன காமிக்கல." அப்படின்னு சொல்லி காமன் சொல்லும்போது, அவன் வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். நம்ம என்ன பண்ணோம், காமன் அவன் பாட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்குவான். நம்ம கிம்மு தான் கொஞ்சம் ஆர்வக் கோளாறாச்சே. அ இது தாங்காம இருக்க கொள்ளாம குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி போயிட்டு, "என்ன உண்மையாவே டைகர் வீட்ல வச்சிருக்கீங்களா? அதுவும் பெட்டா வச்சிருக்கீங்களா? எப்பா சூப்பர்ப்பா!" அப்படிங்கும்போது டக்குனு வேணுமே இடுப்புல இருக்க டவல லைட்டா கழட்டுற மாரி கழட்டிட்டு இந்த மாரி, "என்ன நான் துணி மாத்த நீ பார்க்கணுமா?" அப்படிங்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான் கிம் இருந்துட்டு. அதுக்கப்புறம், "ஆ நீ துணிய மாத்துறத நான் ஏன்யா பார்க்கணும்?" அப்படிங்கிற மாதிரி இது பண்றான். அதுக்கப்புறம் காமன் வந்து சொல்றான், "சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்." 2 பேரும் சேர்ந்து கீழ போவோம். கீழ போயிட்டு அங்க கீழ இருக்க எல்லாத்தையுமே இங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து உனக்கு இன்ட்ரோ குடுக்கணும் சரியா? அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து வெயிட் பண்றாரு. காமனும் ரெடியாங்க. 2 பேரும் கிளம்பி வராங்க.
கிளம்பி வரும்போது கீழே ஆளுகள்லாம் வந்துட்டு நிற்கிறாங்க. அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்கள், அப்புறம் இந்த அடியாளுங்க எல்லாருமே லைனாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அந்த ஆன்ட்டி இருக்குல்லே வச்சு அந்த ஹெட் குக் மாதிரி ஒரு ஆன்ட்டி இருப்பான்னு சொன்னீங்களா, அந்த ஆன்ட்டி வந்து அவங்களோட அக்கா பேரன் தான் வந்து பைபூன். பைபூன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். காம் தான் வந்துட்டு ஹெட்டு செக்யூரிட்டி அந்த பாடி கார்டாக இருப்பான். ரிஜு, அப்புறம் லோப்பு, அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே வந்து அவனுக்கு கீழ இது அப்புறம் எல்லாமே வீட்ல இந்த தோட்டக்காரங்க, மத்த சமையல் வேலை எடுபுடி இது பண்றவங்க, அப்புறம் ஃப்ளோர் கிளீன் பண்ண ஜானிட்டர்ஸ் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க இன்ட்ரோ குடுத்துட்ருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், கிம் இருந்துட்டு கிம்ம பத்தி காமன் வந்து சொல்லுவாரு. இந்த மாரி கிம் இவன் என்னோட லவ்வரு. அ எனக்கு எந்த மரியாதை குடுக்குறீங்களோ, அதே மரியாதையா இவங்களுக்கும் தரணும். நீங்க கிம்முக்கும் தரணும். நல்லபடியா பார்த்துக்கணும். நல்லபடியா என்ன பார்த்துக்கிறத விட 2 மடங்கு நீங்க நல்லபடியா கிம்ம பார்த்துக்குங்க. அப்படிங்கும்போது ஆனா கொஞ்சம் அடம் பிடிக்குவான். ஆனா பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லி எல்லா ஆளுகிட்டயும் நம்ம காமன் சொல்லிட்டு இருப்பாங்க. கிம் இருந்துட்டு உடனே சைடுல முடிங்கை வச்சுட்டு டக்குன்னு இடிச்சு விட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அ ஆன்டி நீங்க தானா? அவர் சொல்ற மாரி நான் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிற பையன்லாம் இல்லைங்க. நான் ரொம்ப நல்ல பையன். ஆ அவர் லவ்வரு கிவ்வருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது அவர் கற்பனையிலேயே கிடக்குறாரு எப்ப பார்த்தாலும். அ சரி நீங்க என்னப்பா பைபூன் தானே. சரி பைபூன் இந்த வீட்ட எனக்கு சுத்தி காமிக்கிறியாப்பா? அப்படிங்கும்போது, சரிங்க. ஆனா வீடு வந்து இப்ப எல்லாருமே ஆன்டி மத்தவங்க எல்லாருமே அவங்கவங்க ஒர்க் முடிக்காம இருக்காங்க. ச ஆன்டி வந்து ஆன்டி நீ வந்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாங்க அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி நீ இது பார்த்துட்டு, ஆன்டி அ அவர் சொல்ற மாரி நான் ரொம்ப ஸ்டப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் சொல்றான். அத பார்த்துட்டு கிம் வந்துட்டு கி கிம்ம பார்த்துட்டு காமன் வந்து சிரிக்கிறாரு. காமன் வந்து மறுபடியும் சொல்றாரு. நான் தான் சொன்னேன்ல ஸ்டப்பன் இல்லைன்னு சொல்லி. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படிங்கிற மாரி தான் அவன் பார்த்துட்டு போவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கிம்மும் பைபானும் வந்துட்டு சரி சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபான் வந்து கூட வருவான். அப்போ பார்த்து குன் அப்படின்னா அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் குடுக்குற மாரி. வாங்க போங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே மாரி தாய் லாங்குவேஜ்ல குன் அ குன் அ குன் கிம் வாங்க போலாம் அப்படிங்கும்போது, கிம் வந்து சொல்றான், "என்ன வெறும் கிம்முன்னு மட்டும் பேர் சொல்லி கூப்பிடு. அந்த மரியாதையெல்லாம் வேணாம்ப்பா. கிம்முன்னு கூப்பிடு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பா" அப்படிங்கும்போது, சரி கிம் போலாங்களா?" அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் வந்துட்டு பக்கத்துல வெளியலாம் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போவாங்க. நம்ம காமன் வந்துட்டு மறுபடியும் கூப்பிடுவார் "நீ கிம் பின்னாடியே போ. அவனுக்கு என்ன வேணுமோ அத செஞ்சு குடு. அவன் என்னாச்சும் திடீர்னு கேட்டாலும் டக்குன்னு நீ தான் அவன் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி எதா இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும், பார்த்துக்கணும்." அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி போறான். "எஸ் சார் நான் கண்டிப்பா பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாவது நம்ம அந்த பாடி கார்ட் இருப்பான்ல, அவன் தான் வந்து சொல்றான், "இந்த மாரி அ நீங்க குடுத்த வேலையெல்லாம் பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டேனி. டேனி வந்துட்டு கொரியன் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்க டீலிங்ல எவ்வளோ அமௌண்ட்டு கொட்டேஷன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவன் குறியா இருக்கான். அந்த கேசினோவோடதுல." அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு காமன் வந்து சொல்றாரு. அது பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல இருந்தத விட இன்னுமே வேகமா நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்ணணும். ரொம்பவே சீக்கிரட்டாவும் பண்ணணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி, அவன் கொரியன் இன்வெஸ்டர தான் வந்து ரொம்ப குறி வச்சுட்ருக்கான். அவன பார்த்து பக்குவமா தான் டீல் பண்ணணும். அப்படிங்கும்போது ரஜு வந்துட்டு சொல்றான். சார் நம்ம முதல்ல இருந்தத விட நம்ம குடுத்தத விட அவன் இன்னுமே பெட்டரான ஆஃபர்ஸ்க்கு கொரியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க கான்டாக்ட்ட தான் மறுபடியும் தேடி அ கான்டாக்ட்டுக்கு இடையில ஒரு புரோக்கர் மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்கள இப்ப அவன் புடிச்சிட்டு இருக்கான் தேடி தேடி. அப்படிங்கும்போது நம்ம காமன் வந்து சொல்றாரு. "அந்த புரோக்கர் யாருன்னெல்லாம் பாரு. எவன்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேவரா இருக்கான்னு சொல்லி பாரு. மத்த எவனா இருந்தாலும் சரி, என்ன கவனிக்காம கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதிலயே தெரிஞ்சு போச்சு. பயவுல ஒத்து வந்தா வச்சுக்குவாங்க. இல்லைன்னா என்ன ஆஸ் யூசுவல் தான். அதெல்லாம் நான் சொல்லணும்னு மிகைப்படுத்தி சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா மாஃபியான்னா அந்த மாஃபியாக்குரிய கெத்து இருக்கும் இல்லையா? தலைவன் அதில தான் பூந்து விளையாடுவாப்படி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இவர காமிக்கிறாங்க. பைபூனையும் கிம்மையும் காமிக்கிற ஸ்விம்மிங் பூல் சைடுல வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம பைபூன் வந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரான். கிம் வந்துட்டு கேட்குறான், "ஏன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர?" அப்படிங்கும்போது, "அ இல்ல லோப் வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கிறத பார்த்தேன். இப்ப அவர காணோம் அதுதான்." அப்படிங்கும்போது கிம் இருந்துட்டு சொல்றாரு.
ஓ! அப்படியா? நான் வந்து அப்பலேவே அவன்கிட்ட சொல்லிட்டேன். "வேற என்னாச்சும் வேலை இருந்தா போய் பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது பைமான் வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்றாங்க, "ஆ நீ நீ வந்து எப்ப பார்த்தாலும் சரி, அ பக்கத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்க. சரியா? அதே மாரி இது லோப்பும் சரி, நம்ம பின்னாட சுத்திக்கிட்டே இருக்கா. அதனால தான் சொன்னேன். என்னைய பின்னாட ஃபாலோ பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு, வேற என்னாச்சும் வேலை இருந்தா போய் பண்ணு. அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது க பைபன் வந்துட்டு ஏன் அப்படிங்கும்போது, எப்படி அப்படிங்கும்போது, அது ஒண்ணும் இல்ல. சின்னதா பயமுறுத்துனேன். இப்ப நான் சொல்றத நீ செய்யலேன்னா, எங்கள பின்னாட ஃபாலோ பண்றத நிறுத்தலேன்னா, நான் என்ன பண்ணுவேன் காமன் கிட்ட சொல்லி உன்ன வேலைய விட்டு தூக்கிருவேன். அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனேன். அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அ இவன் வந்து சொல்றான். பைபிள் வந்து சொல்றான். "ஆ ஏன் அப்படி சொன்னீங்க?" அப்படிங்கும்போது, கிம் இருந்துட்டு, "சும்மா தான் பின்னாடியே எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கான். அதனால தான்." அப்படிங்கும்போது, சரி, சரி. அப்புறம் கிம் வந்துட்டு கேட்குறா, "நான் பார்த்த வரைக்குமே நீயும் காமும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு பைபன்னு கேட்கும்போது, பைபன் வந்து சிரிச்சுட்டு, "ஆமா, நானும் அவரும் க்ளோஸு தான். காம் வந்து ரொம்பவே நல்லவரு. நீங்க பாருங்களேன், அவரு எனக்கு ஃபோன் கூட வாங்கி தந்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து அந்த ஃபோன் எடுத்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து சொல்றான், "ஆமா, அவன் பார்க்கறக்கு வந்து ரொம்ப கைண்டான பெர்சன் மாரி தான் இருக்காரு காமு." அப்படிங்கும்போது பைபனும் சொல்றான், காமான் கூட ரொம்பவே நல்ல ஆளு தான், நல்ல மனுஷன் தான். ஆனா அவர பார்க்கும்போது மட்டும் எனக்கு பயமாவே இருக்கும்." அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு, "ஆ நான் உன்கிட்ட உண்மைய சொல்லட்டுமா? எனக்கே காமன பார்க்கும்போது பயமா தான் இருக்கும் தெரியுமா?" அப்படிங்கும்போது பைபுன் வந்துட்டு, "என்னது? உங்களுக்கு பயமா இருக்கா? அவர பார்த்து? நீங்க அவரோட லவ்வர் தானே?" அப்படிங்கும்போது கிம் இருந்துட்டு அப்படியே யோசிக்கிறாப்படி. சின்ன பையன் எப்படி நம்ம சொல்றது? அப்படிங்கிற மாரி. சரி. அ அதாவது அவர் வந்து சில விஷயத்துல பார்க்கும்போது ரொம்ப பயமுறுத்துற மாரி தான் இருக்காரு. ரொம்ப ஸ்கேரியா நம்மள அச்சுறுத்துற மாரி தான் நடந்துக்கிறாரு. அவர் சில விஷயம் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா, கொஞ்சம் இல்ல, ரொம்பவே எரிச்சல் படுத்திட்டு தான் இருக்காரு. அப்பப்போ நொய் நொயின்ட்டு என்னாச்சும் பண்ணிட்டே இருக்காரு இந்த காமன். அப்படிங்கும்போது பைபன் வந்து சிரிக்கிறாங்க. "ஆ பயமுறுத்துறாங்கிறீங்க, அப்படிதாங்கிறீங்க." அப்படிங்கும்போது, "ஆமா." அப்படிங்கும்போது, சரி பைபன் வந்துட்டு கிம் பார்த்து கேட்குறாங்க, "நீங்க என்ன அவர லவ் பண்றீங்க தானே?" அப்படிங்கும்போது, டக்குன்னு நம்ம கிம் வந்து திரும்பி நின்னுக்கிறான். அ அ உடனே வந்து பைபன் வந்து கேட்குறான், "நான் என்னாச்சு தேவையில்லாத கேள்வி உங்களுக்கு நான் கேட்டுட்டேனா?" அப்படிங்கும்போது, அ கிம் இருந்துட்டு ச அப்படியே மறுபடியும் திரும்பி பார்க்குறான் அவன பைபுன. பைபுன் வந்துட்டு, அ "ஏன் என்னோட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்களா? என்ன?" அப்படிங்கும்போது, அப்படியே கிம் வந்துட்டு அப்படியே ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்ல தானே அவன் ஆல்ரெடி இங்க வந்தான். அ உடனே வந்துட்டு பைபுன் வந்து கேட்குறான், "சரி உங்ககிட்ட பதில் இல்ல போல இருக்கே." அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு திரும்பி பைபுன பார்த்துட்டு நல்லா ஸ்டடியா ஒரு ஆஸ்வாசப்படுத்திட்டு சொல்றான். அ "நீ வேண்டாத கேள்வியெல்லாம் எதுவும் கேட்க கிடையாதுப்பா. ஆ நானே வந்து அவர் மேல என்ன ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறது, நான் விரும்புறேனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியல. அந்த மாரி மனநிலையில தான் நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ ஆனா ஒண்ணு, ஒரு வேள அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா, ஆ கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்ப வரைக்கும் என்னோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர் மேல நான் ஒருத்தர லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். லவ் பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஆனா ஒரு பெர்சன லவ் பண்ணணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன் ஆல்ரெடி. ஆனா அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அந்த சம்ஒன் தான், அந்த யாரோ ஒருத்தர் தான் வந்து நம்ம அந்த காமனா இருக்காரு. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னன்னா அவன் ஆல்ரெடி எக்ஸ்லேருந்து அவனோட நினைவுகள்லேருந்து மீண்டு வந்துட்டுருக்கான். அதுக்காக இன்னொருத்தர லவ் பண்ணணும். அந்த லவ் பண்றது இவர பண்ணணும், இவர தான் பண்ணணும் அப்படிங்கிற அ ஒரு நிர்பந்தம், சூழ்நிலை அந்த மாரி இருக்கு. ஆனா, இவன் வந்து அவர விரும்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான். அந்த சிச்சுவேஷன் தான். ஏன்னா, பைபன் வந்து ரொம்பவே சின்ன பையன் தானே! அதனால தான். அவன் பாவம் பைபனுக்கு இது புரியவே இல்ல. என்னது?
ஒருத்தர விரும்பணும்னு சொல்றீங்க. ஆனா சூழ்நிலைகள அவர தான் விரும்பணுங்கிறது இருக்கு. அதுக்காக அவர மட்டும் விரும்பணுங்கிற சூழ்நிலையில இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? அப்படிங்கும்போது, கிம் வந்துட்டு, ஆமா அப்படிங்கும்போது பைபன் வந்துட்டு, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு சொல்றான். சரியா? எல்லா உறவுகளும் சரி, சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சரியா? அதில ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது இந்த லவ்வு. சரியா? நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இது என்ன ஏதுங்கிறத நீ முழுசா புரிஞ்சுக்குவ. சரியா? என்னைய நம்பு. நீயும் கூடிய சீக்கிரத்தில எல்லாமே புரிஞ்சுக்குவ. சரியா? அப்படிங்கும்போது பைபன் வந்துட்டு, சரி அப்படின்றாங்க. சரி வா போலாம், சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, பைபான் வந்துட்டு சொல்லி பார்க்குறான் அவனுக்குள்ளேயே. யாரோ ஒருத்தர விரும்பணும். ஆனா, இவர தான் விரும்பணுங்கிற சூழ்நிலை. ஆனா, அதுக்காக இவரு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தனக்குள்ளேயே புலம்பிட்டு அவன் பாட்டுக்கு பின்னால போயிட்டுருக்கான். சடனா என்ன ஆகுது, கிம்முன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குது. பார்த்தா நம்ம காம்பவுண்ட் தான் வந்து கிம்ம கூப்பிடுறாங்க. அ அ ஏதோ அவர் கோவமா இருப்பார் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி பைபிள்னு சொல்லும்போது, கிம் இருந்துட்டு, சரி பைபு நீ உள்ள போ. நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது அவன தாட்டி விட்டுட்டு, கிம் வந்து காம்பவுண்ட் கிட்ட வருவாப்படி. வந்தோனயே காம்பவுண்ட் வந்துட்டு மேலேருந்து கீழ வரைக்கும் பார்க்குறேன். ஆ கிம் வரையிலே தெரிஞ்சு போச்சு. லோப் கண்டிப்பா எதையாவது நம்மள போட்டு விட்டுருப்பான். இவன் சாமியாருக்கு தான் நம்மள கூப்பிடுறான்னு சொல்லிட்டு. ஆமா அப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படிங்கிற ரேஞ்சில தான் நம்ம காம்பவுண்ட் கிட்ட கிம் வந்து நிக்கிறேன். சரியா? உனக்கு உனக்கு பிடிக்கலைன்னா எதா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லிரு. சரியா? அத விட்டுட்டு மத்தவங்களலாம் இந்த மாரி மிரட்டுறதெல்லாம் வேண்டாம். அப்படிங்கும்போது, நான் என்ன மிரட்டுனேன்? யார மிரட்டுனேன்? அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ ஆ இல்ல, நீ லோப மிரட்டுனியாமா, இந்த மார சொல்றது கேட்கல வேலைய விட்டு தூக்கிருவேன்னு சொல்லிட்டு, அப்படிங்கும்போது, ஆமா பின்னாட வராதன்னு சொன்னேன். வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்படிங்கும்போது காம்பவுண்ட் சொல்றாரு. இங்க பாரு, உன்ன சுத்தி ஏதாச்சும் ஒரு அவசர தேவைகளுக்கு உனக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் அவன நான் அனுப்பிச்சேன். சரியா? அதுவும் போக உன்ன நான் திட்டணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிறத உன்னோட இதுக்காக தான் நல்லதுக்காக தான்ங்கிறத நான் புரிய வைக்கிறேன். உன்ன திட்டவெல்லாம் கிடையாது. சரியா? அப்படிங்கும்போது, ஆ இது உன்னோட வீடு. நீ பத்திரமா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் அப்படிங்கும்போது, கிம் வந்து சொல்றான். இது என்னோட வீடுன்னு நீங்க சொல்றீங்க. என்னோட வீட்ல நான் எங்க வேணா போய் இருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருந்தா, நான் பின்னாட வரவங்க என்ன நினச்சுக்குவாங்களோன்னு சொல்லி நினைக்கிறதா? இல்ல சுத்தி இருக்க அழக நான் பார்க்கறதா? என் வீடுதாங்கிற ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாம எனக்கு இருக்கே! அப்படிங்கும்போது காமன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பா இருக்கணும். நம்ம வீடுனா என்ன பண்ணுவோம்? ஹாயா வீட்ல நம்மளுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் போட்டு, அங்கேயும் இங்கேயும் உலாவுத்துறது, நிம்மதியா போயிட்டு தலையில பொதுவாவே சொல்றேன். ஒரு தலையில எண்ணெய் வச்சு நல்லா கொண்டைய தூக்கி போட்டோமா, நைட்டிய தூக்கி போட்டோமா, இதே பசங்களா இருந்துச்சுன்னா ட்ரௌசர மாட்டுனோமா, நம்ம வீடுயா சுத்துவோம். ஒரு பிரஷ்ல பேஸ்ட்ட போட்டு வீட்டையவே அளந்துட்டு வந்து, அதுக்கப்புறம் கூட மவுத் வாஷ் பண்ணுவோம். அந்த மாரி கூட சுதந்திரம் இருக்கு. அத விட்டு பின்னாடி யாராச்சும் நின்னுட்டு இருந்தாங்கன்னா, பல்லு விளக்கணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, அங்கேயே வாஷ் பேஷன்ல துப்பிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போகாம, நம்ம நம்ம வீட்ல எவ்வளோ சுதந்திரமா இருப்போம். அதத்தானே எதிர்பார்க்குறான் அந்த கிம்மும். அதத்தான் சொன்னோனே காமனுக்கு வந்து அது புரியுது. ஓகே. காமன் வந்து சரி எனக்கு புரியுது. ஆ எ நான் வந்து நீ எப்பவும் போல உனக்கு எங்க போகணுமோ போ இந்த வீட்ல. யாரும் உன்னைய ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா சில டைம் நான் புரொடெக்ஷனுக்காக குடுக்குறேன்னா, அவங்கள மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. லோப மறுபடியும் நீ பயமுறுத்தாத சாமி அப்படிங்கும்போது, கிம் இருந்துட்டு, ஆ சரி அப்படிங்கிற மாரி. இவன் சரின்னு சொன்னதுக்கே காமனுக்கு வந்து, அச்சோ! நம்ம சொல்றதெல்லாம் பயவுல கேட்குது அப்படிங்கிற ரேஞ்சில. ஏன்னா, நம்ம கிம்மோட டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே அடமன்ட்டா இருப்பான். ஆ நீ என்ன சொல்லு நான் என்ன கேட்கறதுல வெண்ண அந்த ரேஞ்சில தான் அவ போயிட்டுருப்பா. சரி. அப்புறம் என்னாகும், 2 பேருமே வந்துட்டு, சரி வா உள்ள போலாம் அப்படிங்கும்போது 2 பேரும் உள்ள போவாங்க. இப்ப கிம்மும், காமானும் வீட்டுக்குள்ள போயிட்டுருப்பாங்க. அப்போ கிம் வந்துட்டு கேட்குறான், "நான் உங்க கூட இருக்கணும்னு தானே நெனைக்கிறீங்க? அப்புறம் ஏன் மறுபடியும் ஆளுக பின்னாடியே அனுப்பிச்சுட்ருக்கீங்க? இப்போ கூட பாருங்க பின்னாடி ஆளுக வந்துருக்காங்க." அப்புறம் திரும்பி பார்த்தா 2 ஆளுங்க வந்துட்டுருப்பாங்க. உடனே நம்ம கிம்முக்கு டென்ஷன் ஆகி குடுகுடுன்னு ஓடி போய் அவன் ரூம்ல போய் கதவ சாத்தி உட்காந்துக்கிறான். நம்ம காமானும் பின்னாடியே வந்துட்டு கதவ தட்டுறாரு. கிம் சொன்னா கேளு கதவ தர அப்படிங்கும்போது, "என்னால முடியாது." அப்படின்னோனே காமான் வந்து சொல்றாரு. "இப்ப நீயா கதவ திறந்து வெளிய வரியா? இல்ல நான் கதவ உடைச்சுட்டு உள்ள வரட்டுமா?" அப்படிங்கும்போது, அப்புறம்
நமக்கு கிம் என்ன பண்ண முடியும்? வந்து தொலையிறியா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு வந்துட்டு கதவு திறந்து விடுறான். போயிட்டு அவன் மறுபடியும் போயிட்டு உள்ள உட்காந்துக்கிறான். அப்புறம் மறுபடியும் பின்னாடியே வந்துட்டு நம்ம காம்பவுண்ட் வந்துட்டு கதவை சாத்தி லாக் போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ பர்சனலாக ப்ரைவேட் டைமில் இருக்காங்க இல்லையா? யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா மாஃபியானாலும் ப்ரைவேட் டைம் இருக்கும்ல அவனுக்கும் வந்துட்டு சொல்கிறான். சாரி அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு அப்படியே பார்க்குறேன். என்ன இந்த மனுஷன் சாரியெல்லாம் சொல்லுவானா அப்படிங்கிற ரேஞ்சில் கிம் கிட்ட நம்ம காமன் வந்து சொல்கிறாரு. உன்னை பற்றி நான் ரொம்ப அக்கறையோடு நடந்துக்கிறேன். உன்னை பற்றி கவலையாக இருக்குது. நீ என்னாச்சும் இது பண்ணிட்டு ஏதாச்சும் உனக்கு வேணும் அதுக்காக நீ அங்கேயும் இங்கேயும் தேடுற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிற. அதுக்கு ஆள் இப்போ கூடயே இருக்கணும்னு நினைக்கிற. உன்னை சுற்றி எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம கிம் வந்துட்டு கேட்குறான். எதுக்காக எனக்காக நீங்கள் கவலைப்படணும்? நம்ம டேட்டிங் எதுவுமே பண்ணவே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம கிம் பக்கத்தில் நம்ம காமன் போய் உட்காந்துக்கிறாரு. இது வந்துட்டு சொல்கிறாரு. காமன் வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம டேட் பண்ணவே கிடையாது. அதனால தான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்கிறான். ஓ! அதனால இப்போ இன்னைக்கு ஃபோர்ஸ் பண்ண போகிறீங்க. இதையெல்லாம் நீ இந்த செக்யூரிட்டியெல்லாம் பின்னாடி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி எங்கே போனாலும் ஆளுங்க வந்துட்டே இருக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படித்தானே? அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு சொல்லும்போது காமன் வந்துட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாப்படி தலைவன். கிம் வந்து சொல்கிறான். நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னா நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணுறேனோ எது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதை நான் பண்ணால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வீட்டில். சரிதானே? அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு பிடிச்சத நீ செய்யலாம் அதுதான் இது அப்படிங்கும்போது அப்படின்னா உங்கள் கிம் வந்து சொல்கிறா அப்படின்னு உங்கள் ஆளுங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி என் பின்னாடி வர வேண்டாம். எப்போ பார்த்தாலும் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரியே பின்னாடியே வந்துட்டு இருந்தா எனக்கு வீட்டில் இருக்க மாதிரியே தெரியல. இப்போ தான் நம்ம பேசிட்டு வந்தோம். மறுபடியும் ஆளுங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. இது எனக்கு ஜெயில் கைதியமாக இருக்குது. எங்கே போனாலும் 2 பேர் கூட வந்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வீட்டில் இருக்க மாதிரியே இல்லை. அதுவும் நீங்கள் சொல்கிறீங்களே பாய் ஃப்ரெண்டுன்னு அந்த மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. எண்ணமே வரமாட்டேங்குது. எங்கேயாச்சும் எனக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் மட்டும் ஒரு ரூம் இன்னொரு ரூம் போகலன்னா கூட என்னடா இது நம்மளா போய்க்கணும் அதுக்கும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு சிறை கைதி மாதிரி தான் இருக்குது இங்கே வந்ததுலேருந்து அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்கிறாரு. அவனோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு சாரி நான் சொன்னது தான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கையை பிடிச்சி நல்லா இருக்க பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. சரி நான் வந்து நீ சொன்னதெல்லாம் பண்ணுறேன் சரியா? ஆளுகளை பின்னாடி வர வேணாம்னு சொல்லிடுறேன். உனக்கு என்ன தோணுதோ இந்த வீட்டில் என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு சரியா? ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் சரியா? இங்கே எங்கேயாச்சும் நீ போகிறதா இருக்குது எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் உன் கூட நீ கூப்பிட்டு போயே ஆகணும். ஓகேவா? இந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே அப்படிங்கும்போது கிம் இருந்துட்டு பார்க்குறாப்படி. காமன் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கவே அதை மட்டும் பண்ணுவே அப்படிங்கும்போது கிம் இருந்துட்டு அப்பவும் பதில் சொல்ல மாட்டேன். இவன் தான் கல்லூலி மங்கனாச்சே எதுவுமே பதிலே சொல்லலை. சரி நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது என் மனசெல்லாம் மாற்றிட்டு இருக்காதீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு என்ன அப்படிங்கும்போது அதான் நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணுவேன். நீங்கள் சொன்னதால நான் பண்ணுவேன். நான் சொன்னதால நீ பண்ணணும். அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி 2 பேரும் இது பண்ணிடுறாங்க. நம்ம காமன் வந்து நம்ம லவ்வில் கிம்மு மேலே அப்படியே சைடு ஹக் பண்ணுறாங்க. உடனே டோர் வந்து நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யார் அப்படிங்கும்போது நான் தான் சார் லோக் பேசுகிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க கீழே அப்படிங்கும்போது சரி நாங்கள் வரோம் நீ முன்னாடி போப்பா அப்படின்னோடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு லோப்புன்னு சொல்லிட்டு கீழே போகிறான். இவனா இப்போ தான் நல்லா ஃபுல் ரொமான்டிக் மூடில் இருக்கான் பயபுள்ள. அவனை பிடிச்சி சைடு ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். பயபுள்ள டக்குன்னு எந்திரிச்சிட்றான் நம்ம கிம்மு. எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை திறந்து விட்றான். பின்னாடியும் திரும்பி பார்க்குறான். காமன் வந்து சிரிக்கிறாரு. சரி
இப்போ கூட நீ ஓடணும்னு மட்டும் தானே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போற? மாமன் தான் இங்கே இருக்கேன்ல அந்த ரேஞ்சில் இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த நைட் விஷனுக்கே ஃபுல்லும் காமிக்கிறாங்க. அந்த டைனிங் டேபிளில் வந்து எல்லாரும் வந்துட்டு எல்லா திங்ஸையும் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம கிம்மும் காமானும் சாப்பிட்றக்கு உட்காருவாங்க. அப்போ பைபோன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். பைபோன் வந்துட்டு கிம் வந்து சொல்கிறான், உட்காரு நீயும் சாப்பிடுவியாம்மா, நாங்கள் 2 பேரும் இத்தனை நேரம் சாப்பிட போகிறது இல்லையே அப்படிங்கும்போது டக்குன்னு வந்துட்டு நம்ம பைபோன் வந்து காமனை பார்ப்பான். அப்புறம் கிம் வந்துட்டு பைபோனை கூப்பிடுங்க சாப்பிட சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே காமன் வந்து சொல்கிறான், பைபோன் நீயும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படிங்கும்போது நம்ம கிம் வந்து சொல்கிறாங்க, அவன் குழந்த சரிங்களா, சின்ன பையன், அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. எதுக்கு உங்களோட அடியாளுகளுக்கு ஆர்டர் போடுற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசுங்க, நார்மலாக பேசுங்க அப்படிங்கும்போது, நான் நார்மலாக பேசுகிறேன், வாய்ஸே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்லுவார். சரி. அப்புறம் உடனே வந்துட்டு நம்ம கிம் வந்துட்டு நம்ம காமை பார்ப்பாங்க. அந்த ஹெட் பாடி கார்டு கூடயே தான் இருப்பான். அவனை பார்த்துட்டு நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது காமான் வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. காம் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவர் எங்கள் பாஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு கிம் வந்துட்டு இப்படி காமன் இப்படி திரும்பி முறைச்சாப்புல, அதான் பொண்டாட்டி பார்வையாக இருந்தால் டானா இருந்தால் என்ன, டீனா இருந்தால் என்ன, எல்லாரும் டண்டனாக்கா டான் தான் அந்த ரேஞ்சில் தான் உள்ள என்ன பண்ணுது திரும்பி காம் வந்து அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம், வந்து நீயும் உட்காரு சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது காமும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றான். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி காமன் வந்து கேட்குறாங்க காம் பார்த்து, ஆமாம் பைபோனுக்கு எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்து பேசிட்டியா நீ அப்படிங்கும்போது, பேசிட்டேன், நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தான் பேசிட்டேன் அவங்கக்கிட்ட. ஸோ நாளையிலேருந்து தான் அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது கிம் காமன் வந்து சொல்கிறாரு, மாறா அவளுக்கு இது கொடுத்துரு, நீயே காலையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டுருங்க, ட்ராப் அண்ட் பிக்கப் 2மே வந்து நீயே பண்ணிடு பைபோனை அப்படிங்கும்போது பைபோன் வந்து சொல்கிறான், இல்லை நானே போயிட்டு நானே வந்துடுறேங்க அப்படிங்கும்போது கே காமன் வந்து சொல்கிறார், சொல்கிறத செய்யுப்பா அப்படிங்கும்போது அது வாய்ஸ் நல்லா உரக்க சொல்லுவாரா. அதுக்கப்புறம் பாவம் பைபோனோட மூஞ்சியும் சுருங்கி போயிடும். கிம் வந்து மறுபடியும், நான் தான் சொல்கிறேன்ல அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, சின்ன பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, சரி என்னோடய நார்மல் வாய்ஸே இதான், சொல்கிறது பண்ணியிருப்பா அப்படின்னா அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டக்கப்புறமா நம்ம கிம்மும் பைபோனும் லேப்டாப்பில் ஹாலில் வந்துட்டு ஒரு சோஃபாவில் போயிட்டு உட்காந்து லேப்டாப்பில் படம் பார்க்குறான். 2 பேருமே 2 பக்கம் சரிஞ்சு தூங்கிட்டுருக்குற. சரி அப்புறம் என்னாகும், நம்ம காமானும் நம்ம காமும் வந்துட்டு வெளியே போயிட்டு இது பண்ண போகிறாங்க. வெளியே ஏதோ மீட்டிங் நைட் டைமில் ஏதோ மீட்டிங் அஃபிஷியல் மீட்டிங் ஏதோ இருக்கும் போல் இருக்குது. அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி தானே இருக்குது. இந்த கேசினோ நைட் பப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். அது கிளம்புறதுக்காக வந்து பார்க்கும்போது 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம காம் ஓடி போயிட்டு இவன் பைபுனா, நல்லா படுப்பா, ப்ராப்பராக படு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரெக்ட் பண்ணி விட்டுட்ருப்பான். பார்த்துட்டு சரி வா நீ ரூம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபூனை தூக்கிட்டு நம்ம காம் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் சோஃபாவில் வந்து நம்ம கிம் மட்டும் படுத்துட்ருப்பான். காமன் வந்துட்டு பார்த்துட்டு நிற்கும்போது என்ன யாரோ நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தூக்க கலைஞ்சு நம்ம கிம் எந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க. ஏன் நீ போயிட்டு ரூமில் ப்ராப்பராக படுக்கக்கூடாது, ஏன் இங்கே சோஃபாவில் படுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு காமன் வந்து கிம்மை பார்த்து கேட்பாங்க. அம்மா உங்கள் வேலை ஒன்றும் முடியலையா? இப்போ பாரு நைட் எத்தனை மணி ஆச்சுன்னு பாருங்க அப்படிங்கும்போது ஆக்சுவலி வந்து வேலை முடிஞ்சு அவன் வர்றதுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் வந்து காமன் வந்து கேட்குறான், ஓ எனக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கும்போது உடனே வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு டைமெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சா, இல்லை நாங்கள் சும்மா டிவி படம் பார்த்துட்ருந்தோம் அவ்வளோதான், நான் வெயிட்டெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம கிம் வந்து கிம் கிட்ட காமன் வந்து சொல்கிறாரு, சரி நீ மேலே போயிட்டு தூங்கு, நான் வேணா உன் கூட வரேன், உன் கூட மேலே கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது
என்ன கிம் வந்து சொல்றா, "என்ன ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எங்க போறீங்க?" அப்படிங்கும்போது, நம்ம கிம் இருந்துட்டு சொல்றா, "நான் வந்து ஒரு சில விஷயத்துல செக் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால நீ தூங்க போ ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நான் அப்புறமா வந்து தூங்குறேன்." அதாவது ஏற்கனவே ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டான். மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிட்டு, மறுபடியும் இன்னொரு பக்கம் வெளிய போறான். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு, சரி வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. அ அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்றான், எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம். நீ போய் தூங்கு. அப்புறமா வந்து நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காமன் வந்து கிம் கிட்ட சொன்னோனே, கிம் வந்து சொல்றான், உங்களுக்கு யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆ யார் உங்களுக்காக வெயிட் பண்றதா சொன்னாங்க? நான் போய் தூங்க போறப்பா." அப்படின்னா நானே நீங்களும் ஒண்ணும் என்னை கொண்டு வந்து ரூம்லலாம் விட வேண்டாம். எனக்கே கால் நல்லா இருக்குது. நானே நடந்து போய் மேலே போய்க்கிறேன். ரூமுக்கு போய்க்கிறேன்." அப்படின்னோனே, "நான் முன்னாடி போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோனே, நம்ம காமன் வந்து கிம்மோட கைய பிடிச்சுக்கிறாரு. பிடிச்சுட்டு சொல்றாரு, "நான் கூட வரக்கூடாதா?" அப்படிங்கும்போது, "நான் போய்க்கிறேன்." அப்படிங்கும்போது, கிம் வந்து சொல்றான், நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படியே போஸ் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, என்னன்னு எடுத்துக்கிறது? ஆ சொல்லுங்க." அப்படின்னோனே, கிம் இருந்துட்டு சொல்லிட்டு திரும்புறான் மறுபடியும். காமன் வந்துட்டு மறுபடியும் கைய பிடிச்சு இழுத்துக்கிறான். அ அப்படியே வந்துட்டு, "நான் உன்ன ஹக் பண்ணிக்க கூடாதா?" அப்படிங்கும்போது, அ கிம் வந்துட்டு அப்படியே அந்த தயக்கத்திலேயே இருக்கான். ஏன்னா இப்போ தான் புதுசா வந்திருக்கு. ஈவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருந்தா அவங்க அந்த மாரி வந்திருப்பாங்க. இருந்தாலும் டக்குன்னு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாரியா இருக்கும்ல. அதனாலேயே அவன் வந்து சொல்றான், "ஆ ஹக் பண்றதா இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ண வேண்டியது தானே. அத ஏன் கேட்டுட்ருக்கீங்க?" ஆனா இவனுக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. பட் அவன் கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான் இல்லையா? அதனால வந்துட்டு நம்ம காம்பவுண்ட் வந்துட்டு கிம்ம வந்து அப்படியே பேக் சைட்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பேக் ஹக்கிங்கிறது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு தனி ஃபீலிங் தான் இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்றதா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், லவ்வர்ஸா இருக்கட்டும், ஈவன் கப்புள்ஸ் அப்படிங்கும்போது, அது கே கப்புளா இருக்கட்டும், லெஸ்பியன், ஸ்ட்ரெய்ட் கப்புள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஹக் வந்து பேக் சைட்லேருந்து பண்ணுறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸ் அந்த இதில லவ்வர்ஸ் அந்த இதில பண்ணுறதுமே சரி, அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து, இல்ல சிப்லிங்ஸா இருந்து, ஒரு ரொம்ப முடியாத டைம்ல ஒரு ஃப்ரெண்ட் ஹக் குடுக்கையில, அதுவும் தனி ஃபீலிங் தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பயவில்லைன்னா பேக் ஹக்லேருந்து டக்குன்னு அவன் நெக்ல வந்து கிஸ் பண்ணிருவான் நம்ம காமன். அ "நீ தானே சொன்ன, எதுவுமே கேட்டா உனக்கு வந்து கோவம் வருதுன்னு. அதனால தான் கேட்காம குடுத்தேன்." அப்படிங்கும்போது, அ கிம்முக்கு வந்து இப்ப எதுவுமே பதில் சொல்லவே முடியல. சரி, ஆனா அவனுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. லைட்டா அந்த ஸ்மைலும் இருக்கு. அப்படியே என்ன ஆகுது, டக்குன்னு அவனுக்கு டே கூட இருந்த அந்த எக்ஸோட ஞாபகம் வருது. இவன் என்ன பண்ணுவான், நம்ம கிம் போயிட்டு அந்த டே வந்து அவன் எக்ஸ் லவர் தானே, அவன் அவன் ரெடி ஆயிட்டுருப்பான். இவன் போய் கிம் போயிட்டு பேக் ஹக் பண்ணிட்டுருப்பான். அ அ "ஏன் நீங்க திரும்பி என்னைய ஹக் பண்ண மாட்டீங்களா?" அவன கேட்கும்பொழுது, "அ இல்ல பண்ணிக்கலாம் ஒண்ணும் அவசரம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிரிச்சு விட்டுருப்பான். அதை நெனச்சு பயவுள்ள இப்ப ஃபீல் பண்ணுது. அ உடனே வந்துட்டு நம்ம கிம் வந்துட்டு காமன் கிட்ட சொல்றாங்க, "நீங்க உங்களுக்கு வேலைக்கு போகணும்ல, ஒர்க் ஏதோ வெளிய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க. நீங்க மாடிக்கெல்லாம் வர வேணாம். நானே போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரல் வந்து மாறுது. அ அதுக்கப்புறம் நம்ம கிம் வந்துட்டு காமன் வந்து சொல்றாரு கிம் கிட்ட, "சரி நான் மேல வரல. அட்லீஸ்ட் நீயாச்சும் என் கார்கிட்ட வர அளவுக்காச்சும் என் காருக்கு போற அளவுக்கு கூடயாச்சும் வரலாம்ல்ல." அப்படிங்கும்போது, "அட்லீஸ்ட் என்கூட நீ நடந்து வரலாம்ல." அப்படிங்கும்போது, இவன் வந்து சொல்றான், நம்ம கிம் வந்து சொல்றான், "இங்க பாருங்க காமன், நீங்க நெறைய நாடகம் பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் இங்க இருந்து 4 எட்டு வச்சு போனா கார் வந்தாச்சு. அங்க கூட வரணும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கும்போது, அதுக்கு கூட கூட வரலன்னா எப்படி?" அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்றாரு, "நான் உன் கூட நடக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன்." அப்படிங்கும்போது கிம் இருந்துட்டு, "சரி போலாம். உங்கள கொண்டு போய் காருக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். இப்படியே புடிச்சிட்டு இருந்தா எப்படி இது பண்ண நம்மள கட்டி புடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி திரும்பி வரதா? அ எடுங்க. நான் உங்க கூட வந்து காருக்கு வந்து ட்ராப் பண்றேன்." அப்படிங்கும்போது காமான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் புடிச்ச கிறுக்கு பிடியே பயவுல தளர்த்தி விடுது. அதுக்கப்புறம் அ கைக்குழு அப்படிங்கிற ரேஞ்சில இது பண்றாங்க. கை இது காட்டுனோனே, அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்றாங்க, "ஆக்சுவலி வந்து உன்னைய நான் தூக்கிட்டே போலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் 2 கையில." அப்படிங்கும்போது,
நம்ம கிம் வந்து சொல்றா, "அதெல்லாம் நீ நெனச்சு கூட பார்க்கவே கூடாது. சரியா?" அப்படின்னு சொன்னோனே, காமானுக்கு வந்து சிரிப்பாவும் இருக்கு. ஏன் 2 பேரு போறோம் சும்மா கை குடுத்தாச்சும் போலாம்ல, கை கோத்தாச்சும் போலாம்ல அப்படிங்கும்போது, சொல்லிட்டு என்ன பண்றேன், நம்ம காமன் முன்னாடி போறேன், கை நீட்டுறேன். நம்ம கிம்மும் கைய பிடிச்சுக்கிறான். 2 பேரும் சேர்ந்து இப்போ காருக்கு போறாங்க. அதோட இவங்களோட இது முடியுது. இப்போ நம்ம பைபூன வந்துட்டு நம்ம போயிட்டு இந்த ஒரு இது வந்து செகண்ட் லீட் மாரி நம்ம வச்சுக்கலாம். என்ன பண்றாங்க, நம்ம பைபூன போயிட்டு நம்ம வந்து அவன் பெட்ல படுக்க வச்சுட்டு, அவன் தலைமுடிய வந்து அப்படியே கரெக்ட் பண்ணி விடுறாங்க. பையன் இவ்வளோ தூக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்து சிரிச்சுட்டு, நம்ம காமுக்கும் அவன் மேல ஃபீலிங் இருக்கு. இது கரெக்ட் பண்ணி விட்டு, பெட்ஷீட் எல்லாம் போட்டுவிட்டு, லைட் ஆஃப் பண்ணிட்டு, அந்த சைடு லேம்ப் இருக்கும் இல்லையா பெட்டுக்கு பக்கத்துல, இந்த பெரிய பெரிய ரிச் பாய்ஸ், ரிச் கேர்ள்ஸ் வீட்லலாம் வந்துட்டு அந்த சைட் டேபிள்ல லேம்ப் வச்சுருவாங்க. அதை ஆன் பண்ணி விட்டு அவன் போறான். போனதுக்கப்புறமா நம்ம பைபூனும் சரி, அப்பதான் லைட்டா கண்ணு முழிச்சு பார்த்து சிரிச்சுக்கிறேன். ஏன்னா, அச்சச்சோ! நம்ம ஆளு நம்மள தூக்கிட்டு வந்து அதாவது கைத்தாங்கல கூப்பிட்டு வந்து நம்ம பெட்லலாம் படுக்க வச்சிருக்கான். அவனுக்கும் ஒரே குஷி தான். ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா இப்போ வந்து செர்ரி வந்து வீட்டுக்கு அவசர அவசரமா வரான். பையன் ரொம்ப கடுப்புல வந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா டாடி வந்துட்டு இந்த மாரி அவன் கான்டாக்ட் நம்பர் வாங்கி கொடு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, லோக் வந்துட்டு இல்ல அவரு இல்ல வெளிய போயிருக்காரு. எதுக்கு அப்படிங்கும்போது, இல்ல நான் அவன பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு செர்ரி நிப்பா. லோப் வந்துட்டு இல்லைங்க அவரு இல்ல. சொன்னா கேளுங்க செர்ரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவான். இவ வந்துட்டு காமன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கத்திட்டு வருவா. ஆ எல்லாரும் சொல்றாங்க நீங்க வீட்ல ஆனா நான் நம்ப மாட்டேன். நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு தெரியும். வாங்கன்னு சொல்லுவான். அத உடனே லோப்பும் வந்துட்டு சரி நான் தான் சொல்றேனே வீட்ல இருக்க மத்தவங்களலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் தான் சொல்றேனே காமன் வந்து வெளிய போயிருக்காரு. சொன்னா கேளுங்க அப்படிங்கும்போது இந்த சத்தத்த கேட்டு நம்ம கிம் வந்துட்டு மாடியிலேருந்து அந்த ஸ்டேர்ஸ்ல இறங்கி வருவா. என்ன பண்ணுவா, செர்ரியும் வந்து கத்தும் காமான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கப்புறம் செர்ரி வந்து பார்த்துட்டு கேட்குறா, நீ செர்ரி வந்துட்டு கிம்ம பார்த்து கேட்குறான். யார் நீ? நீ எதுக்கு இங்க இருக்க? அப்படிங்கும்போது கிம் எந்திரிச்சு சொல்றான். அத நான் கேட்கணும் அந்த கேள்விய. நீங்க யாரு? நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க? அப்படிங்கும்போது நம்ம லோப் வந்து சொல்றான். இவங்க வந்து செர்ரி இவங்க. அ காமனோட ஃப்ரெண்டு. அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் செர்ரி இவர் வந்து மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி 2 பேரும் ஆப்போசிட்ல நிப்பாங்க. அதோட எபிசோட் நம்பர் 4 வந்து முடியுது. எபிசோட் நம்பர் 5ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.